Yash Dayal breaks silence on his sexual assault case. நான் சொன்னனா இல்லையா, there is always two sides to a story. ஒரு காயின் இருந்தா அதுக்கு ரெண்டு சைடு இருக்கு. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். What's up ladies and gentlemen, boys and girls, welcome to my YouTube channel. நான் உங்கள் அர்ஜுன் ராம். என்னடா இவன் CSK ஃபேன் ஆச்சே, RCB பிளேயர் யஷ் தயாலை பத்தி ஏதோ வீடியோ போட்டிருக்கானே, ஏதோ தப்பா தான் சொல்ல போறான், ஹேட்ரட கிரியேட் பண்ண போறான் அப்படின்லாம் யாரும் தப்பா நினைக்காதீங்க. நான் ஒரு CSK ஃபேன் தான், ஐ அக்ரி. பட் எனக்குன்னு ஒரு கோடு இருக்கு. அந்த ரைவல்ரியே வெறும் கிளப் ரைவல்ரி, CSK vs RCB அப்படி பாப்பேனே ஒழிய, ஃபேன் பேண்டர் வீடியோஸ் பண்ணுவேனே ஒழிய, இந்த பிளேயர்ஸ் மேல ஹேட்ரட் கிரியேட் பண்றது, தேவையில்லாம யார் மேலயும் அவதூறு பரப்புறது, அந்த பழக்கமே நமக்கு கிடையாது. RCB ஃபேன்ஸ் கண்ணில் ஏதாவது இந்த வீடியோ பட்டுச்சுன்னா தவறாக நினைக்க வேணாம். கேஸ் டீடைல்ஸ், ஃபேக்ட்ஸ் என்னவோ ஃபேக்ட்ஸ் தான் நான் சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி நான் யஷ் தயால் பத்தி இந்த கேஸ் டீடைல்ஸ் ஒரு வீடியோலயும் போட்டிருந்தேன், அதுலயும் ஃபேக்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இப்போ யஷ் தயால் அவரு தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்காரு, அதை பத்தியும் டீடைலா இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ லெட்ஸ் கோ. தனி ஒருவன் நினைத்து விட்டார். ஸோ RCB அவங்களோட ஃபர்ஸ்ட் கப் அடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு திங்ஸ் எதுவுமே சரியா போலைங்க. அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஸ்டாம்பீட் நடந்தது. அந்த செலிப்ரேஷன்ல 11 பேர் இறந்து போயிட்டாங்க. அதனால ஏகப்பட்ட கேஸ், மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. RCBயோட அட்மின் அவங்களோட சோசியல் மீடியால ஜூன் 5க்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு போஸ்ட் கூட போடல. இந்த மாதிரி ப்ராப்ளமா போய்கிட்டு இருக்கப்போ திடீர்னு யஷ் தயால் மேல ஒரு செக்ஷுவல் அலிகேஷன் கேஸ் வேற ஒன்னு வந்துச்சு. when it trains it pours-ன்ற மாதிரி பேட் திங்ஸ் மேல பேட் திங்ஸ் happening for RCB associated players and management staffs, everybody involved. Anyway, யஷ் தயால் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசியாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க உத்தரப்பிரதேஷ்ல. அந்த இடத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி யஷ் தயால் கூட 5 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருந்ததாவும், யஷ் தயால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி செக்ஷுவலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாரு. ஆல்சோ நிறைய காசு என்கிட்ட வாங்கி இருக்காரு. இது மட்டும் இல்லாம நிறைய பெண்களோட இதே மாதிரி தொடர்புல இருந்திருக்காரு. காசெல்லாம் வாங்கி ஏமாத்திருக்காரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திருக்காரு. இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததும் யஷ் தயால கன்ஃபரன்ட் பண்ணேன். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். அதுக்கு என்ன அடிச்சு துன்புறுத்தினாரு. சோ என்ன பிசிக்கலாவும் அபியூஸ் பண்ணிருக்காரு, மென்டலி அபியூஸ் பண்ணிருக்காரு, இமோஷனல் டார்ச்சர் கொடுத்திருக்காரு, மென்டல் ஹராஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு பெண்மணி குற்றச்சாட்டு வச்சாங்க. இவங்க இது சம்பந்தமா யஷ் தயால் மேல ஓபனா அக்யூஸ் பண்ணி சோஷியல் மீடியால நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜூன் 14, 2025 விமன் ஹெல்ப்லைன் 181 மூலமா யஷ் தயால் மேல இந்த கம்ப்ளைண்ட பதிவு பண்ணிருக்காங்க. பட் இந்த கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மூவ் ஃபார்வர்ட் ஆகல. போலீஸ் அதை சீரியஸா எடுத்துக்கல. சோ அவங்க ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இதை யாருமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு சீஃப் மினிஸ்டரோட ஆபீசர் ரீச் பண்ணிருக்காங்க. உத்தரப்பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அவரை ரீச் பண்ணிருக்காங்க. எப்படி ரீச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தி இன்டகிரேட்டட் கிரீவன்ஸ் ரீட்ரெசல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இருக்குங்க. அதன் மூலமா சிஎம் ஆபீஸ்க்கு ரீச் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா சிஎம் இந்த மேட்டரை சீரியஸா எடுத்து காசியாபாத்ல இந்திராபுரம் போலீஸ் ஸ்டேஷனோட சர்க்கிள் ஆபீசரை கூப்பிட்டு இந்த கேஸ பத்தி தீவிரமா விசாரணை பண்ணுங்க, உடனே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க, ஜூலை 21க்குள்ள யஷ் தயால் குற்றவாளியா இல்லையா என்ன ஏதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி எனக்கு நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணாரு. அதை தொடர்ந்து இந்திராபுரம் காசியாபாத் போலீஸ் ஸ்டேஷன்ல யஷ் தயால் மேல ஒரு எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ இதை தொடர்ந்து யஷ் தயால் வாஸ் புக்ட் அண்டர் செக்ஷன் 69 ஆஃப் த பாரதிய நியாய சன்ஹிதா. சோ பேசிக்கலி யஷ் தயால் மேல ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இது வரைக்கும் யஷ் தயால் இந்த மேட்டரை பத்தி எதுவுமே சொல்லாம இருந்தாரு. பட் இப்போ அவரு தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்காரு. அவரோட சைலன்ஸை பிரேக் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யஷ் தயால் மேல கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பொண்ணு மேல இவரு ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காரு. அவங்களுக்கு வந்து திருட்டு பழக்கம் இருக்கு. என்கிட்டயே ஐபோன், லேப்டாப் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் திருடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்கிட்ட நிறைய காசு அவங்க பறிச்சிருக்காங்க. ஷாப்பிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேஷ் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கேட்கறப்பெல்லாம் நானும் கொடுத்துருக்கேன். சோ எனக்கு அவங்க திருடுறது, இந்த மாதிரி காசு என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பழக்கத்தை ஸ்டாப் பண்ணேன். அந்த காழ்ப்புணர்ச்சியில தான் அவங்க என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேஷ்ல பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல குல்தாபாத் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு 3 பேஜுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருங்க அந்த பொண்ணு மேல யஷ் தயால். அந்த பொண்ணு மேல உடனடியா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காரு யஷ் தயால். சோ இதுதாங்க இப்ப கேஸ் நிலவரம். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் யஷ் தயால் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இப்போ யஷ் தயால் அவரை டிஃபெண்ட் பண்ணி அவரு சைடு நியாயத்தை ஒரு கம்ப்ளைண்டா 3 பேஜா கொடுத்திருக்காரு. இப்பவும் சொல்றேன், யஷ் தயால் குற்றவாளி இல்ல அந்த பொண்ணு குற்றவாளி அப்படின்னு இன்னுமே நிரூபிக்கப்படல. சோ 2 பேருமே நிரபராதிகள் தான் at this point of time. சோ ஜூலை 21 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. மேபி அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஆகலாம். இந்த மேட்டர் நல்லா தீர விசாரிச்சு 2
ரெண்டு சைடும் யஷ் தயால் குற்றவாளியா இல்ல அந்த பொண்ணு குற்றவாளியா என்ன ஏதுன்னு ஒரு முடிவு வருங்க. சோ we have to wait and see. ஏன்னா இந்த யஷ் தயால் மேட்டர் பத்தி நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க, ஜஸ்ட் பிகாஸ் someone is popular ஈஸியா பொண்ணுங்க வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க ஆம்பளைங்கள. ஆல்சோ எப்பவுமே இந்த போலீஸ் ஜுடிஷியல் சிஸ்டம்லாம் பொண்ணுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. நான் கூட என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நிறைய காசுலாம் கொடுத்துருக்கேன், அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்க, ஆனா அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸ் எடுத்துப்பாங்களா அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணாங்க. எனக்கு புரியுதுங்க, ஆம்பளைங்களோ பொம்பளைங்களோ ஏமாத்துறவங்க ரெண்டு சைடும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறதுனால ஒருத்தங்க குற்றவாளி ஆயிட மாட்டாங்க. ஜுடிஷியல் சிஸ்டம் அதுக்கு தான் இருக்கு, தீர விசாரிப்பாங்க. விசாரிச்சு உண்மை ஏது பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் ப்ரூஃப்ஸ் அதுக்கப்புறம் தான் ஒரு தீர்ப்பு வழங்கப்படும். டோன்ட் ஃபர்கெட், அந்த பொண்ணு என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு, சாட் ப்ரூஃப் இருக்கு, சாட் ஹிஸ்டரி இருக்கு, வீடியோ கால்ஸ் ப்ரூஃப் இருக்கு, ஸ்கிரீன்ஷாட்ஸ் இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமா ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்லிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு சைடையும் விசாரிக்கும் போது ஒருவேளை இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போச்சுன்னா ப்ரூஃப் யாருகிட்ட அதிகமா சாலிடா இருக்கோ அவங்க சைடு தாங்க தீர்ப்பு வரும். சோ இதுதான் யஷ் தயால் கேஸோட கரண்ட் ஸ்டேட்டஸ். சோ மக்களாகி நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க, யார் சைடு நியாயம் இருக்க கூடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் அபவுட் திஸ் இஷ்யூ எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல டிராப் பண்ணுங்க. I will be very very happy to read it and interact with you guys. Hope you like the video. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். Until then, tada, bye bye, see you. வட்டாமமே டுர்ரே.